அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று வந்த 439 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம ஆல் போர்டில் 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். 6க்கு 9, 8க்கு 4, 2க்கு 3, 8க்கு 0. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பி போர்டில் இருக்கிறத ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கணக்கு வச்சுக்குவோம். பாக்கி 3 போர்டுமே வந்து பவர் தான். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9320க்கு 3629. ஸோ வந்து இதுக்கு அடுத்த ஃபஸ்ட்டு 6828க்கு 9430. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9320 இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் வச்சுருக்கான். போன தடவை பி போர்டில் ப்ளஸ்ஸு, அப்புறம் அதே நம்பரு, அப்புறம் 3629, 9க்கு 3, 3க்கு 6, 2க்கு 2, 0க்கு 9 அப்படி. ஓகே சரி. இதுக்கு அடுத்தபடியாக ஸ்வர்ண கேரளத்துக்கு அந்த இதில் லாஸ்ட் டைமாக வந்து என்ன நம்பர் அடித்த நம்பரே அடிச்சிட்டான். 8610. அப்போ 8க்கு 3, 6க்கு 6, 1க்கு 1, 05. என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பி போர்டில் ஒரு நம்பரை கூட்டி வச்சு அதுக்கு அடுத்த நாள் பி போர்டில் சேம் நம்பர் அதே நம்பரை வச்சுட்டான். ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டான்னா ஏபியில் அப்படியே வச்சுட்டான். ஸோ அதான் கணக்குப்படி பார்த்தா பி போர்டில் ஃபஸ்ட்டு நாள் வந்து 2+1 அப்படின்னு ஒரு ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டான்னா சேம் நம்பர் அதே நம்பர் வச்சுட்டான். அதுக்கு அடுத்த நாளில் ஏபியில் சேம் நம்பர் வச்சுட்டான். அப்படிங்கும்போது என்ன வச்சுருக்கான், இன்றைக்கி என்ன மாதிரி வைப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் எதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 610க்கு அந்த ஏபியில் இருக்க அதே நம்பர் இறக்கி ஒரு நம்பர் மட்டும் பவர் எடுத்துட்டான். அப்படிங்கும்போது இன்றைக்கி இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி இந்த ஏபியில் இருக்க 61 அப்படியே இறக்குனானோ அதே மாதிரி இங்கே இந்த 39 அப்படியே ஒரு வேளை இறக்கி, அதாவது 39 அப்படியே இறக்குறான்னு வச்சுங்களேன். 0க்கு 5 நீங்கள் பவர் எடுத்த மாதிரி 4க்கு பவர் எடுத்தான்னா, அதாவது 0க்கு 5 அப்படின்னு பவர் எடுத்துட்டான்னு வச்சுங்களேன். 0க்கு 5 அப்படின்னு பவர் எடுத்தால் 4க்கு வந்து 9 வருது. அப்படிங்கும்போது 939 அப்படின்ட்டு ஒரு செட்டு சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே எப்படி 61 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 நாளாகவே நல்லா கவனிங்க. இந்த ஒரு வாரத்துலேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 755 வந்திருக்கு. ஓகேவா. 755க்கு அந்த ஏபியில் இருக்க அந்த பேட்டர்ன் இதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏபியில் இந்த பேட்டர்ன் அப்படியே செட்டாக இந்த ஏபி, இங்கேயும் ஏபி, சி போர்டை மட்டும் மாற்றிட்டான். அப்படிங்கும்போது இதே சொர்ணக்கையெல்லாம் காரணியால் லாஸ்ட் டைம் அதே மாதிரி தான் ஏபி அதே நம்பர் இறக்கி ஒரு நம்பர் பவர் எடுத்துட்டதுனால இன்றைக்கி ஒரு வேளை இவன் பிசியை இறக்கி 39க்கு 39 இறக்கி 4க்கு 9 பவர் எடுத்தானாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ஒரு ட்ரையலுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை இந்த ஃபார்முலாவில் இவன் வைக்கிறானா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. சரி. இதுக்கு அடுத்தபடியாக இந்த 615க்கும் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 61 நான் பழைய சார்ட்டுக்கெல்லாம் போகவே விரும்பலை. இப்போதைக்கு இந்த கரண்ட் இந்த சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 615 இங்கே 617 இதுலேயுமே 6க்கு 4, இதுலேயும் 6க்கு 4, இதில் 1க்கு 2, இங்கே 1க்கு 3. இந்த போர்டை மட்டும் ஒரு ஓரம் கட்டி வைப்போம். சரியா. 6க்கு 4, 4க்கு 7. இதுக்கு அடுத்தபடியே கீழே என்ன அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 7. ஓகேவா. நம்மளுக்கு என்னது சொர்ண கேரளத்தில் என்ன, அதாவது சொர்ண கேரளத்தில் இருக்கிற அந்த 610, 615, 420 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கணக்கு வந்தால் நம்மளுக்கு வந்து 439. இப்போ எப்படி நம்ம கணக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நம்பருக்கு நம்ம டார்கெட் பண்ணிக்கணும். 61க்கு 42, 61க்கு 43. ஸோ அதுக்கு கீழே என்ன 4க்கு 7. சரியா. 4க்கு 7 அப்படிங்கும்போது அதே 4க்கு 7 இங்கே எடுத்துக்கிறேன். இங்கே 2க்கு 5 அப்படிங்கும்போது 3க்கு 6. ஓகேவா. சரி. அப்போ 76 நான் கணக்கு எடுத்துக்கிறேன். 76. ஓகே. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் என்னென்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா 5க்கு 0, இங்கே 7க்கு 9. சரி. 0க்கு 5, 5க்கு 0.
ஸோ இதுபடி இவன் பேட்டர்னில் வந்து நிற்கும்போது இன்றைக்கி எப்படி எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 615 அந்த 5லேருந்து கணக்கு எடுத்துக்குவோம். அதாவது இந்த இடத்துலேருந்து கணக்கு எடுத்துக்கிறேன். 0க்கு 5, 0க்கு 5, 5க்கு 0, 0க்கு 5, அப்புறம் 5க்கு வந்து டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 பவர், 5க்கு 3, அடுத்து பார்த்தீங்கன்னா 3க்கு 8, 8க்கு 7, 7க்கு 9. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து 9 அப்படின்னா இந்த 9க்கு ஏற்கனவே 9க்கு 6, 5 வந்துருச்சு. எங்கன்னு சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து அந்த போர்டை மட்டும் எப்படி தனியாக கணக்கெடுக்கிறது இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா 9க்கு 5, 9க்கு 6. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9க்கு 5, 9க்கு 6 அப்படின்னா அதில் பாக்கி இருக்கிறது 7. அப்படிங்கும்போது 9க்கு 7. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 767, 4க்கு 7, 3க்கு 6, 9க்கு 7. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏசியில் நம்மளுக்கு டபுள்ஸ் வராமல் இருக்குது. ஓகேவா? ஏபியில் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் அப்படியே இறங்கியிருக்கு, அதே மாதிரி சேம் நம்பர் அப்படியே இறங்கியிருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு டபுள்ஸ் வந்து பிசியில் வந்திருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிசியில் டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 55 வந்துருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 55 ஒரே ஒரு தடவை நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ஏபியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 44 வந்துருக்குது ஏற்கனவே 44. ஸோ டபுள்ஸ் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பாக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிமிலராக ஒரு நம்பர் அப்படியே மாறி மாறி கீழே இறக்கி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏபிலையும் டபுள்ஸ் வந்துருச்சு, பிசிலையும் டபுள்ஸ் வந்ததுனால இன்றைக்கி ஏசியில் டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது 767 என் கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டி படை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஸோ 1 அப்படிங்கும்போது 2க்கு இந்த இடத்துல 7ன்னு வந்துருச்சுன்னா அப்போ 1க்கு 8. 2க்கு 7னா 1க்கு 8 அந்த பேட்டர்னில் கண்டினியூ ஆனிச்சுன்னா 2க்கு 6, 2க்கு 7, சாரி 2க்கு வந்து இருங்க வரேன், சாரி ஒரே நிமிஷம். இதில் வந்து 1 நம்மளுக்கு டி போர்டில் இங்கே வந்து 1. அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா 2க்கு வந்து 3 அடிச்சிட்டான், 2க்கு வந்து 9 அடிச்சிட்டான். அப்போ 2க்கு 9, 2க்கு 3 அப்படிங்கும்போது அப்போ இதுக்கு இடப்பட்ட கேப்பில் 1ல் எங்கே போய் மாட்டுது அப்படின்னு பார்த்தா 2க்கு 9, 2க்கு 3 அப்படிங்கும்போது இவன் வச்சால் 1க்கு இன்றைக்கி வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 2க்கு 3, 2க்கு 9 அப்படிங்கும்போது இவன் வந்து 1க்கு இவன் இன்றைக்கி என்ன மாதிரி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து இவன் 5 கொண்டு வரலாம். ஸோ என் கெஸ்ஸிங் படி 5767 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க நண்பர்களே, அவ்வளோதான். ஓகேவா? 5767 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 939. ஏன்னா சப்போஸ் இவன் பேட்டர்னில் இதுலேயுமே உட்காரல அப்படிங்கும்போது ஏபியில் எப்படி அதே நம்பர் இறக்குறானோ அதே மாதிரி பிசியில் இறக்கி ஒரு நம்பர் இவன் மாற்றினா அது எனக்கு தெரிஞ்சு 4க்கு 9 வரலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. சரியா? ஓகே. இவ்வளோ தான். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே எடுத்திருக்கேன். ஆனால் இது உங்களுக்கு சப்போர்ட் நம்பராக ஒரு 3 நம்பர் தரேன். நான் சொல்ல வேண்டியது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்து இருக்கான்னு பார்த்துங்க. நான் 5767 எடுத்திருக்கேன். சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்னொரு சார்ட்டில் எப்படி எடுத்திருக்கேன்னா இந்த ஸ்வர்ண கேரளத்திற்கு காரணியான்னு இந்த மாதிரி வர்ற ரிசல்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு 3 செட்டு எனக்கு கணக்கில் வருது. ஆனால் அந்த 3 செட்டும் சப்போர்ட் நம்பராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. 041, 434, 738 இது ஃபுல்லாக நீங்கள் சப்போர்ட்டில் எடுத்தாலும் எடுத்துங்க, இல்லை உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரியா? அதே மாதிரி நான் வந்து 5767, 939 இவ்வளோ தான். 4க்கு 0, 3க்கு 4, 9க்கு 1, 4க்கு 4, 3க்கு 3, 9க்கு 4, 4க்கு 7, 3க்கு 3, 9க்கு 8. நான் கணக்குப்படி இதில் டேரெக்டாக இப்படி தான் வருது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி பி போர்டில் அதே நம்பர் இறக்கியிருக்கான், அடுத்த நாள் ப்ளஸ் பண்ணியிருக்கான், அடுத்த நாள் ஏபியில் அப்படியே இறக்கியிருக்கான். அப்படிங்கும்போது 434ம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஓகே.
எவ்வளோ தான் நான் கொடுக்குறேன். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் மறக்காமல் சேனல் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஜாயின் பட்டன் விருப்பம் வந்து ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ 43 39 93 76 77 அடுத்து பார்த்தீங்கன்னா 44 34 73 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசி 34 43 39 93 73 76 77 44 டபுள்ஸ் இன்றைக்கி வரலாம். டபுள்ஸ் வந்து சப்போஸ் நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இந்த இடத்துல 77 நீ கொடுத்துருக்க, 77க்கு 4 சப்போஸ் 7 வரலன்னா 7க்கு 4 பவரில் டபுள்ஸில் 4 இறங்கலாம். அவ்வளோதான். இதான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள் உங்கள் கெஸிங்கில் வந்தால். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் இன்றைக்கி வந்து 3 கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்குது. கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்குது. 6 7 4 3 6 7 4 நான் 4Dயோடு சேர்த்து சொல்கிறேன். அதில் 4Dலேயும் போர்டில் உட்காரலாம். அந்த போர்டில் உட்காரும்போது அது இந்த இடத்துல மாறி வரும். அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே. பாருங்கள் உங்கள் கணக்கில் தான் எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோடு சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.